வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிம்பிளான பிஸ்னஸ் ஐடியா தான் கொடுக்க போகிறேன். அதுவும் எல்லாமே நம்ம காய்கறி வச்சு, இந்த காய்கறி வச்சு ஃபுட் கலர் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம நிறைய பேர் ஃபுட் கலர் சேர்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறோம். அதில் ஃபுட் கலர் சேர்க்கறதே கஷ்டம்தான். இது ரொம்ப புதுசான ஒரு பிஸ்னஸ் தான். நிறைய பேர் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதை வீட்டுக்கும் இதை தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பாலக்கீரை. இது கிரீன் கலருக்கு நமக்கு நல்லா யூஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலருக்கு கேரட் நமக்கு ஆரஞ்சு கலருக்கு செட் ஆகும். இது பிங்க் கலருக்கு பீட்ரூட் செட் ஆகும். இதையெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஃபுட் கலர் நமக்கு முதல் கெட்டு போகாமல் இருக்கணும். அதனால இந்த இலைய இதில் போடுறேன். நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் காய வச்சிடுங்க. ஓரளவுக்கு ஈரம் தண்ணி எல்லாம் இருக்கக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் எதுக்கு அப்படின்னா நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக விளக்கெண்ணெய் ரொம்பலாம் ஊற்ற வேண்டாம். இப்படி ஒரு சொட்டு இதை நல்லா கையில் தடவிட்டு இப்போ இதை மறுபடியும் இதில் போட்டுட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா இல்லாதது எதுவுமே ஒண்ணு கூட போடாதீங்க, கெட்டு போயிடும். இந்த காம்போடவே சேர்த்து நீங்க போட்டுருங்க, காம்பு எடுத்து போட வேண்டாம். இது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னா நீங்க இந்த பிசினஸ் தொடங்கணும், இல்ல இந்த வேலை நீங்க வீட்டுக்கே ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் இதை ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி வெயில்ல வச்சிடுங்க. ஒரே நாள்ல நல்லா சுருண்டு வெயில் நல்லா இதுல பட்டு காஞ்சிடும். இல்ல ரொம்ப லேட்டா பண்ணீங்கன்னா 2 நாள் காயும் போது அதோட டேஸ்ட் குறைஞ்சிரும். அதாவது முதல் நாளே நமக்கு ஓரளவுக்கு முக்கா நமக்கு காஞ்சிடணும். அப்பதான் அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும். நல்லா கொஞ்சம் பரப்பி காய வச்சிட்டீங்கன்னா ஒரே நாள்ல காய வச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி நம்ம கேரட்டுக்குமே இப்படி கொஞ்சமா, ரொம்பலாம் வேண்டாம். இது நம்ம பருப்புக்கெல்லாம் கூட அந்த மாதிரி பண்ணலாம். இருங்க, பெரிய பாத்திரத்துல போட்டுக்கலாம். இந்த கையில உள்ளதை சும்மா தேய்ச்சா போதும். ரொம்ப போட்டீங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசு தன்மை வந்துடும். கேரட்டை நல்லா தோல் சீவி கழுவி எடுத்து வச்சிருக்கோம். இப்ப இதை திருவி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்க, இந்த மாதிரி திருவிட்டீங்க அப்படின்னா ஒரே நாள்ல உங்களுக்கு அழகா சூப்பரா காஞ்சிரும். இல்ல நீங்க பொடி பொடியா, இல்ல இந்த மாதிரி திருகிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், இந்த மாதிரி நான் மிக்ஸி வச்சிடலாமா அப்படின்னாக்கா நீங்க பொடியா கூட கட் பண்ணீங்கன்னா, பொடியா கட் பண்ணீங்கன்னா ஒரு 2 நாள் ஆகும் காயறதுக்கு. பாருங்க, பீட்ரூட்டுக்கும் லைட்டா நம்ம விளக்கெண்ணெய் ரொம்ப போட்டுறாதீங்க, லைட்டா போட்டா போதும். இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கலர் உள்ளது மட்டும் தான் நம்ம போடணும். இந்த மாதிரி இருந்தா நீங்க கண்டிப்பா போடக்கூடாது. பாருங்க, இந்த பீட்ரூட்டையும் நம்ம இது பண்ணிக்கலாம். மூணு கலர் கிடைச்சிருக்கு. இன்னும் அடுத்து என்னென்ன கலர் வேணுமோ அதெல்லாம் எதுல பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோல போடுறேன். இதை கொண்டு போய் மேல காய வச்சுட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டா தான் கொண்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வேலை செய்யும் போது காலையில் ஒரு 6-7 மணிக்கெல்லாம் பண்ணிவிடுங்க. நமக்கு 2 நாள் ஆகும் காயறதுக்கு. காஞ்ச உடனே நான் காட்டுறேன். பாருங்கள், நம்ம பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் பாலாக்கு, கேரட்டு 3மே காய வச்சோம். கேரட்டில் கொஞ்சம் பழசு இருந்தது, அதனால அது கெட்டு போச்சு. நம்ம இந்த மாதிரி காய்கறிகளை காய வைக்கணும் அப்படின்னா காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் திருவி காய வச்சுட்டா ஒரே நாளில் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிரும். மறுநாள் கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்துடலாம். இது நான் 2 நாள் வெயிலில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பீட்ரூட்டும் பாலாக்கு கீரையும் மட்டும் நான் ஃபுட் கலர் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறேன். பீட்ரூட் இது வருங்க, இப்படி அமுக்குனா நல்லா நொறுங்குற அளவுக்கு காயணும். அதே மாதிரி கீரையுமே வருங்க, இந்த அளவுக்கு காயணும். இப்போ ஃபஸ்ட்டு பாலாக்கு கீரையை அரைச்சி ஜலிச்சிக்கலாம். பாருங்கள், 2 கட்டு கிட்டத்தட்ட நான் காய வச்சேன். இத்தினூண்டு தான் வந்திருக்கு. அதனால் நீங்கள் நிறைய பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 கட்டு கிட்டத்தட்ட காய வச்சாதான் நமக்கு கொஞ்சமாவது வரும். திருப்பி இதை போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா நைஸான ஜலடியிலேயே ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பீட்ரூட் அரைச்சி எடுத்துக்கலாம்.
பாருங்கள், சூப்பராக நம்ம பீட்ரூட் கலர் இங்கே இருக்குது. இது போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பிங்க் கலரில் வரும். இது வந்து க்ரீன் கலர் வரும். பாருங்கள், இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு மேலே வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். இது நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு சுடுதண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்ல கலர் இறங்கியிருக்கும். அதை எடுத்து நம்ம என்ன ஃபுட்டுக்கு வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆரஞ்சு தோல்லையும் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமனோட தோலை நல்லா காய வச்சு அதில் பண்ணலாம். நான் கேரட் வந்து இன்னொரு தடவை பண்ணி காட்டுறேன். கேரட்டும் அதுக்கப்புறம் லெமனோட தோல், ஆரஞ்சோட தோல் நான் கண்டிப்பாக பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வச்சே கலருங்க வந்து ஃபுட் கலர் வந்து நம்ம தயாரிக்கலாம். பாருங்கள், சூப்பரான 2 ஃபுட் கலர் நான் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் நிறைய ஃபுட் கலர் வந்து ரெடி பண்ணலாம். பழத்தை வச்சு கூட நம்ம ஃபுட் கலர் ரெடி பண்ணலாம். அது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் ஒரு பேக்கரி வச்சுருக்கீங்க, இல்லை ஃபுட் சம்மந்தப்பட்ட ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா ஃபுட் கலர் வந்து கெமிக்கல் இல்லாமல் நம்மளே ரெடி பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். இல்லாட்டி இதுவே வந்து ஒருத்தர் ரெடி பண்ணி ஒரு சின்ன டப்பாவில் போட்டு சேலும் பண்ணலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். எப்பவுமே முயற்சி வந்து ரொம்ப நல்லது தான். நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் எல்லாமே வெற்றி அடையும் அப்படின்லாம் கிடையாது. ஏதாவது ஒன்று நமக்கு சக்ஸஸ் ஆகலாம். அந்த மாதிரி கூட உங்களுக்கு நடக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.